Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட சர்ஜன் பிளாக்ஸ் வச்சிருக்கிற தம்பி சர்ஜன் தான் நமக்கு கொஞ்சம் மாங்காய் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் பண்ண போறோம். தம்பியோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஃபன்னான கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்பியோட சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பண்ணிடக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாங்க. ஆனால் இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிற சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 5 மாங்காய் எடுத்திருக்கேங்க. அதை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுப்பாங்க. பட் அதை விட சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா சூப்பராக எம்மியாக இருக்கும். மாங்காவை கட் பண்ணுற முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு நீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? மாங்காவோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். மாங்காயில் ஏதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற தோலை மாத்திரம் எடுத்துக்கோங்க. மற்றபடி அதோட ஸ்கின்னோடையே நம்ம யூஸ் பண்ணலாம். மறந்துடாதீங்க, மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் ஊறுகாய் போட்டப்புறமா ஊறுகாய் 2-3 நாளையிலே வீணாக போயிடும். இது கூடவே உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே பயன்படுத்துவேன். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணியிருக்க கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயில் நாம் வச்சுருக்கிற மிளகாத்தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மிளகாத்தூள் எல்லா பீசஸ் ஆஃப் மாங்காய் கூடயும் நல்லாவே கோட்டாகி வந்திருக்கணும். வாங்க இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கடாய் ஹீட் ஆனதுமே அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. நம்ம ஏன் உப்பை டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறோன்னா உப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க. அந்த ஈரப்பதம் அதுலேருந்து ட்ரை அவுட் ஆகுறதுக்கு தான் முதல்ல அதை எப்படி ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். 1 நிமிஷம் அளவுக்கு இந்த உப்பை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற வெந்தய பொடியையும் கடுகு பொடியையும் சேர்த்துக்கலாம். அப்படியே அது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிகளை எல்லாம் எண்ணெயில் நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் எல்லாம் கலக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். அது முதல்ல பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த நுரை அடங்க ஆரம்பிக்கும். அவ்வளவுத்துக்கு அதை கிளறிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் இந்த மசாலா எண்ணெயில் இருக்கும்னா அது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்புறமா நம்ம ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போது இதில் நாம் கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிற மாங்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்கிற அளவுக்கு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இந்த மாங்காய் பீசஸ் எல்லாம் எண்ணெயில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இந்த மாங்காய் வேகிறதுக்குன்னு செப்பரேட் டைம் எதுவும் தேவைப்படாதுங்க. அது அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிறப்பவே வெந்துடும். நீங்கள் ரொம்ப டைம் கொடுத்து வேகிறதுக்குன்னு விட்டீங்கன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும். அதில் அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்டரும் இல்லாமல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுமே ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளையிலேருந்து எடுத்து நீங்கள் இந்த ஊறுகாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாங்காய் கட் பண்ணுறதுக்குரிய டைம் மாத்திரம்தாங்க எடுத்துக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மாங்காய் ஊறுகாய் இன்னும் அட்டகாசமாகவே இருக்கும். இனி எப்போவாச்சும் பச்சை மாங்காய் கிடச்சதுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.